பயன்படுத்துங்கள். மேலும் இந்த காணொளி பலருக்கும் சென்றடைய விரும்பினால் மறக்காமல் ஷேர் செய்து நீங்கள் அறிந்தவர் அறியாதவர் உற்றார் உறவினர் நண்பர் என அனைவரையும் அறிவாயுதம் ஏந்தச் செய்யுங்கள். வெல்கம் டு த டிபேட். இந்த விவாத களத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்ப ஒரு முக்கியமான, அதிலும் குறிப்பா ஒரு சிக்கலான அரசியல் சூழ்நிலை பத்தி பேச போறோம். ஆமா, சரியா சொன்னீங்க. அதாவது ஒரு மாநிலத்துல தேர்தல் முடிவுகள் வெளியாகிடுச்சு. எந்த ஒரு கட்சிக்கும் ஆட்சி அமைக்க தேவையான அந்த மேஜிக் நம்பர் கிடைக்கல. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 234 தொகுதிகள், அதுல ஆட்சி அமைக்க 118 இடங்கள் வேணும். கரெக்ட், 118 இடங்கள். அது எந்த ஒரு தனி கட்சிக்கும் கிடைக்காதப்போ அங்க ஒரு தொங்கு சட்டசபை, அதாவது ஒரு ஹங் அசம்பிளி உருவாகிடுச்சுன்னு அர்த்தம். மக்கள் கொடுத்த தீர்ப்பு ரொம்பவும் பிளவுபட்டிருக்கு. இப்போ ஒட்டுமொத்த மாநிலத்தோட தலையெழுத்தும் ஆளுநர் அப்படிங்கிற ஒருத்தரோட கையில போகுது. கண்டிப்பா அது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை. ஆமா, இந்த மாதிரி நேரத்துல அதிக இடங்களை ஜெயிச்ச கட்சியோ அல்லது கூட்டணியை கூப்பிட்டு நீங்க பெரும்பான்மையை நிரூபிங்க அப்படின்னு சொல்லி ஆளுநர் ஒரு 7 முதல் 14 நாட்கள் வரைக்கும் கால அவகாசம் கொடுப்பார். என்னோட நிலைப்பாடு என்னன்னா, இந்த அவகாசம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். சிதறி கிடக்கிற மக்கள் தீர்ப்பை ஒன்றிணைச்சு ஒரு நிலையான அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கு இது ரொம்பவே அவசியமான ஒரு ஜனநாயக வழிமுறை. சரி, ஆனா நான் இதை முற்றிலும் வேற ஒரு கோணத்துல பாக்குறேன். நீங்க இதை ஒரு ஜனநாயக வழிமுறைன்னு ரொம்ப பாசிட்டிவா சொல்றீங்க. ஆனா அந்த 14 நாட்கள் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு நிலையான அரசாங்கத்தை உருவாக்குற நேரமா? வேற என்னவா இருக்க முடியும்? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, உச்சநீதிமன்றம் பலமுறை சுட்டிக்காட்டுற மாதிரி இது குதிரை பேரத்துக்கான, அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கறதுக்கான ஒரு ஆபத்தான இடைவெளி. என்னோட நிலைப்பாடு மிக தெளிவானது. ஆளுநர் கொடுக்கிற இந்த நீண்டகால அவகாசம் ஜனநாயகத்தோட மிகப்பெரிய பலவீனம். தேர்தல் முடிஞ்ச அடுத்த 24 முதல் 48 மணி நேரத்துக்குள்ள உடனடியா ஃப்ளோர் டெஸ்ட், அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துறது மட்டும்தான் மக்களின் உண்மையான தீர்ப்பை காப்பாத்துற ஒரே வழி. உடனடி நம்பிக்கை வாக்கெடுப்பு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கலாம், ஒரு ஐடியலிஸ்டிக் வியூவா தெரியலாம். ஆனா அதோட நடைமுறை சிக்கல்களை நாம கொஞ்சம் பார்க்கணும். முதல்ல இந்த 7 முதல் 14 நாட்கள் ஏன் தேவைப்படுது அப்படிங்கறதோட தர்க்கத்தை நான் விளக்குறேன். சொல்லுங்க. இப்போ ஒரு கட்சிக்கு முழுமையான மெஜாரிட்டி கிடைக்காதப்போ அவங்க மற்ற சிறிய கட்சிகளையோ அல்லது சுயேட்சைகளையோ நாடி போகணும். இத ஒரு கார்ப்பரேட் மெர்ஜர், அதாவது 2 பெரிய நிறுவனங்கள் இணையறது கூட ஒப்பிட்டு பாருங்களேன். லாபத்துல என்ன பங்கு, போர்டுல யார் இருப்பாங்கன்னு பல வாரங்கள் உட்காந்து பேசுவாங்க. அரசியல்லையும் அதேதான். இத ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், அதாவது குறைந்தபட்ச செயல் திட்டம்னு சொல்லுவோம். சரி, ஆனா ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். இப்ப எந்த கட்சிக்கு எந்த துறை, பொதுப்பணித்துறை யாருக்கு, நிதித்துறை யாருக்கு அப்படிங்கறதெல்லாம் பேசணும். 30 அமைச்சர்கள் கொண்ட ஒரு அமைச்சரவைய பல கட்சிகளை உள்ளடக்கி வடிவமைக்கிறதுங்கிறது ரொம்ப நுட்பமான ஒரு வேலை. இதை எப்படி ஒரு 24 மணி நேரத்துல செஞ்சு முடிக்க முடியும்? கார்ப்பரேட் மர்ஜரோட இதை ஒப்பிடுறது கேட்கறதுக்கு ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் நீங்க கவனிக்கணும். என்ன வித்தியாசம்? கம்பெனிகள் ஒரு சட்ட வரம்புக்குள்ள லாபத்துக்காக இணையும். ஆனா இங்க நிஜத்துல என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியும். தத்துவார்த்த ரீதியா நீங்க சொல்ற மாதிரி கொள்கை ரீதியான விவாதங்கள்லாம் இந்த 14 நாட்கள்ல நடக்கிறதே இல்ல. அப்படி முழுமையா சொல்லிட முடியாது. இல்ல, நிதர்சனமான உண்மை என்னன்னா, இந்த நேரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை பெரிய சொகுசு விடுதிகள்ல, அதாவது ரிசார்ட்ல அடைச்சு வைக்கிறதுக்கும் அவங்களோட போனை பிடுங்கி வைக்கிறதுக்கும் தான் பயன்படுது. இந்த ரிசார்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது நம் கண் முன்னாடி நடக்கிற ஒரு பெரிய அசிங்கம். ஆனா எல்லா நேரத்திலையும் அப்படி நடக்கிறது இல்ல. வைக்கிறாங்க. இந்த ஆளுநர் கொடுக்கிற கால அவகாசம் அதிகமா குதிரை பேரத்தோட விலையும் அதிகரிக்குது. அதனாலதான் உச்சநீதிமன்றம் எஸ்ஆர் பொம்மை வழக்குல இருந்து பல தீர்ப்புகள்ல ரொம்ப தெளிவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெஜாரிட்டியை ஆளுநர் மாளிகையில வச்சு முடிவு பண்ணக்கூடாது, சட்டசபைக்குள்ள வெளிப்படையான வாக்கெடுப்பு மூலமா உடனே முடிவு பண்ணணும்னு சொல்றாங்க. எஸ்ஆர் பொம்மை வழக்கு நீங்க மேற்கோள் காட்டுறது ரொம்ப சரியானது. மெஜாரிட்டியை சட்டசபைக்குள்ளதான் நிரூபிக்கணும் அப்படிங்கறதுல எனக்கு எந்த மாட்டு கருத்தும் இல்ல. அதுல நாம 2 பேரும் ஒத்து போறோம். கண்டிப்பா. ஆனா அந்த சட்டசபைக்குள்ள போறதுக்கு முன்னாடி கூட்டணிக்கான ஒரு சரியான கட்டமைப்பு உருவாகணும் இல்லையா? நீங்க குதிரை பேரம் நடக்குதுன்னு சொல்லி ஒட்டுமொத்த ஜனநாயக வழிமுறையும் நிராகரிக்க பாக்குறீங்க. குதிரை பேரம் தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கான சட்ட ரீதியான தீர்வுகள் வேற இருக்கு. என்ன தீர்வுகள் சொல்றீங்க? கட்சித்தாவல் தடை சட்டம் இருக்கு. அதை மீறினா பதவி பறி போயிடும்.
ஆனா இதை விட்டுட்டு அவசரமா ஒரு 48 மணி நேரத்துல ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தின என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? வாக்கெடுப்பு நடக்கும், உண்மை தெரியும். இல்ல, எந்த கொள்கை உடன்பாடும் இல்லாம வெறும் நம்பரை மட்டும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பலவீனமான கூட்டணி உருவாகும். அடுத்த 6 மாசத்துல முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும்போதே அந்த அரசாங்கம் கவிழ்ந்துடும். நிலைத்தன்மை இல்லாத ஒரு அரசாங்கம் மாநிலத்துக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு யோசிச்சு பாருங்க. இருங்க, நீங்க கட்சித்தாவல் தடை சட்டத்தை ஒரு பாதுகாப்பா சொல்றீங்க. ஆனா அந்த சட்டத்துல இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி தான் இந்த 14 நாட்கள்ல மிகப்பெரிய அரசியல் வியூகங்களே நடக்குது. இதை எப்படி பண்றாங்கன்னு நாம கொஞ்சம் ஆழமா பாப்போம். சொல்லுங்க. எம்எல்ஏக்களை நேரடியா விலைக்கு வாங்கினா கட்சித்தாவல் தடை சட்டம் பாயும், பதவி போகும்னு அவங்களுக்கும் தெரியும். அதனால இப்போ என்ன பண்றாங்க, ஒரு 15 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைக்கிறாங்க. ஆமா, ரிசைன் பண்ண வைக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. இதன் மூலமா சட்டசபையோட மொத்த பலத்தை குறைச்சு மெஜாரிட்டிக்கான மேஜிக் நம்பரை கீழே கொண்டு வராங்க. இந்த மாதிரி நுட்பமான முறைகேடுகள் பண்றதுக்கு தான் உங்களுக்கு இந்த 14 நாட்கள் தேவைப்படுது. இந்த ரெசிக்னேஷன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற மெக்கானிசம் வேலை செய்யக்கூடாதுன்னா ஆளுநர் உடனடியாக ஃப்ளோ டெஸ்ட் வைக்கணும். ஒரு 48 மணி நேரத்துல வாக்கெடுப்பு நடந்தா எம்எல்ஏகளை ராஜினாமா செய்ய வச்சு அதை ஸ்பீக்கர் ஏத்துக்கிட்டு இதுக்கெல்லாம் யாருக்கும் நேரம் இருக்காது. ஓகே, நீங்க சொல்ற இந்த ராஜினாமா உத்தி நடக்குதுங்கிறது நான் மறுக்கல. அது ஒரு சட்டச்சிக்கல் தான். ஆனா அதற்கான தீர்வு 14 நாட்களை பிடுங்கிறது கிடையாது. ஒரு வாதத்துக்காக நீங்க சொல்ற மாதிரி உடனடி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துறோம்னு வச்சுக்குவோம். சரி, தற்காலிக சபாநாயகரை நியமிச்சு எல்லாருக்கும் பதவியேற்பு செஞ்சு உடனே வாக்கெடுப்பு நடக்குது. ஒருவேளை அந்த அவசரத்துல எந்த ஒரு கட்சியாலையும் 118 எம்எல்ஏக்களை ஒருங்கிணைச்சு மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியலன்னா அடுத்த கட்டம் என்ன? முடியலன்னா ஆட்சி அமைக்க முடியாது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். ஆளுநர் உடனே சட்டப்பிரிவு 356 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு பரிந்துரை செய்ய வேண்டியதான். இது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மக்கள் ஒரு மாநில அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா ஒரு சில நாட்கள் அவகாசம் கொடுக்காததால மாநிலத்தோட அதிகாரத்தை மத்திய அரசோட பிரதிநிதியான ஆளுநர் கையில மொத்தமா ஒப்படைக்கிற நிலைமை வரும். இது கூட்டாட்சி தத்துவத்துக்கே, அதாவது ஃபெடரலிசத்துக்கே எதிரானது இல்லையா? கூட்டாட்சி தத்துவத்தை நீங்க இங்க கொண்டு வர்றது சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, மக்களின் தீர்ப்பை விலைக்கு வாங்கி ஒரு போலி அரசாங்கம் அமையறத விட குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துட்டு போறது எவ்வளவோ மேல். எப்படி மேலாகும்? மக்களாட்சியே இல்லையே எங்க. நான் சொல்றேன் கேளுங்க. சட்டப்பிரிவு 356 வந்தா என்ன நடக்கும்? அதிகபட்சம் 6 மாசத்துல தேர்தல் ஆணையம் மறுபடியும் ஒரு தேர்தலை நடத்தும். மக்கள் திரும்பவும் வாக்களிப்பாங்க, யாருக்காவது தெளிவான மெஜாரிட்டி கொடுப்பாங்க. பாசு கொடுத்து எம்எல்ஏக்களை ரிசார்ட்ல கடத்தி வச்சு குறுக்கு வழியில ஒரு அரசாங்கம் அடுத்த 5 வருஷத்துக்கு அதிகாரத்துல உட்காரதை விட மக்கள் மறுபடியும் ஒரு தீர்ப்பு எழுதுறது தான் உண்மையான ஜனநாயகம். மறுதேர்தல் அப்படிங்கிற வார்த்தை நீங்க ரொம்ப எளிதா சொல்லிட்டீங்க. எளிதா சொல்லல, அதெல்லாம் சரியான தீர்வு. இல்ல, தமிழ்நாட்டுல 8 கோடி மக்கள் இருக்காங்க. ஒரு மாநில தேர்தலை நடத்துறதுக்காகிற செலவு மற்றும் நிர்வாக சுமை என்னன்னு உங்களுக்கு தெரியாததில்ல. பல்லாயிரம் கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணம் செலவாகும். லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், காவல்துறையினர் இரவு பகலா உழைக்கணும். செலவாகும், உண்மைதான். ஆனா ஒரு நிமிஷம், செலவு மட்டும் இல்ல, தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தா அடுத்த 6 மாசத்துக்கு மாநிலத்துல எந்த ஒரு புதிய திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது. டெண்டர்கள் விட முடியாது. மக்கள் நல திட்டங்கள் முடங்கி போகும். ஒரு பக்கம் ஆளுநர் 14 நாட்கள் அவகாசம் கொடுத்தா கட்சிகள் தங்களுக்குள்ள பேசி ஒரு சமரசத்துக்கு ஆட்சி அமைக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை விட்டுட்டு உடனடியா டெஸ்ட் வச்சு அது ஃபெயில் ஆகி மறுபடியும் ஒரு மாபெரும் தேர்தலை மக்கள் மேல திணிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இந்த 14 நாள் அப்படிங்கிறது இந்த மறுதேர்தல் சுமையை தவிர்க்கிற ஒரு சேஃப்டி வேல்வ் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். உங்களோட இந்த நிர்வாகம் மற்றும் பொருளாதார கவலை எனக்கு நல்லாவே புரியுது. ஒரு தேர்தலுக்காகும் செலவு மிக பெரியதுதான், நான் மறுக்கல. ஆனா அதைவிட மிகப்பெரிய பொருளாதார சுமை எது தெரியுமா? எதுன்னு சொல்றீங்க? குதிரை பேரம் மூலமா உருவான ஒரு அரசாங்கம் 5 வருஷம் முழுசா ஆட்சி செய்யறதுதான். ஒரு எம்எல்ஏவுக்கு பல கோடிகள் கொடுத்து ரிசார்ட் செலவு செஞ்சு ஆட்சியை பிடிக்கிற ஒரு முதலமைச்சரோ அல்லது கூட்டணியோ அந்த பணத்தை எப்படி திரும்ப எடுப்பாங்க? அது ஒரு முக்கியமான கேள்விதான். ஊழல் மூலமாதான் மாநிலத்தோட கனிம வளங்கள், அரசு ஒப்பந்தங்கள், வரி பணம் எல்லாமே அந்த முதலீட்டை திரும்ப எடுக்கிறதுக்காக சூறையாடப்படும். 5 வருஷம் தொடர்ந்து நடக்கிற இந்த சிஸ்டமேட்டிக் கரப்ஷனை விட ஒரு மறுதேர்தலுக்காகிற செலவு எவ்வளவோ குறைவு. அதனாலதான் நான் சொல்றேன், அந்த 14 நாள் அவகாசம் அப்படிங்கிறது நிலையான ஆட்சிக்கான சேஃப்டி வால்வு கிடையாது, அது ஊழலுக்கான நுழைவு வாயில். நான் அதை அப்படி பார்க்கல. ஏன்னா
தொங்கு சட்டசபையில மக்கள் தீர்ப்பு பிளவுபட்டு இருக்கு அப்படிங்கறதே ஒரு முக்கியமா மெசேஜ். ஒரு கட்சிக்கு முழு மெஜாரிட்டி கிடைக்கலன்னா மக்கள் ஒரு கட்சியோட ஆதிக்கத்தை விரும்பல, பல தரப்பட்ட கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டு முடிவு எடுக்கணும்னு விரும்புறாங்கன்னு அர்த்தம். சரி. அந்த கூட்டு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு தளம் வேணும். ஒரு பெரிய கட்சி 2-3 சின்ன கட்சிகளோட இணைந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கும்போது அதுல சிறுபான்மை சமூகங்களோட குரல் இருக்கும், விளிம்புநிலை மக்களுக்கான பிரதிநிதித்துவம் இருக்கும். ஆனா அதுக்காக 14 நாள் தேவையா? கண்டிப்பா தேவை. நீங்க சொல்ற மாதிரி உடனே வாக்கெடுப்பு நடத்தினா சின்ன கட்சிகளால தங்களோட கோரிக்கைகளை நிதானமா பேரம் பேச முடியாது. பெரிய கட்சிகள் அவங்கள மிரட்டியோ அல்லது நிர்பந்தப்படுத்தியோ வாக்குகளை வாங்கிடும். அதனால ஜனநாயகத்துல நெகோசியேஷன், அதாவது பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுக்கு நேரம் கொடுக்கறது தப்பில்ல. கொள்கை அடிப்படையிலான நெகோசியேஷன் வேற, பண அடிப்படையிலான ட்ரேடிங் வேற. தொங்கு சட்டசபையில நீங்க சொல்ற மாதிரி விளிம்பு நிலை மக்களின் பிரதிநிதித்துவத்துக்காக கூட்டணிகள் உருவாக்கப்படுறது இல்ல. யாருக்கு முதலமைச்சர் பதவி, யாருக்கு வளமான துறைகள் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே கூட்டணிகள் மாறுது. எல்லா கூட்டணிகளும் அப்படி இல்ல. முக்காவாசி அப்படிதான் இருக்கு. ஒரு கட்சி தேர்தலுக்கு முன்னாடி எந்த கட்சிய கடுமையா விமர்சனம் செஞ்சு ஓட்டு கேட்டாங்களோ, தேர்தல் முடிவுக்கு பிறகு வெறும் அந்த 118 அப்படிங்கிற நம்பரை தொடணுங்கிறதுக்காக அதே கட்சியோட கூட்டணி வைக்கிறத நம்ம நிறைய பார்த்திருக்கோம். இது மக்களின் தீர்ப்பு அவமதிக்கிற செயல் இல்லையா? உடனடியாக ஃப்ளோ டெஸ்ட் நடக்கும்போது இந்த விப், அதாவது கொறடா உத்தரவு அமல்படுத்தப்படும். யார் யாருக்கு வாக்களிச்சாங்கன்னு வெளிப்படையா தெரியும். மக்கள் தங்களோட எம்எல்ஏவை எப்படி நடந்துகிட்டாருன்னு லைவா பார்க்க முடியும். இந்த வெளிப்படைத்தன்மைய இந்த 14 நாள் ரகசிய பேச்சுவார்த்தைகள் முழுமையா அழிச்சிடுது. ஒரு அரசாங்கம் 5 வருஷம் நிலைச்சு நிக்கணும்னா அதுக்குள்ள ஒரு மியூச்சுவல் ட்ரஸ்ட், அதாவது பரஸ்பர நம்பிக்கை இருக்கணும். 2 கட்சிகள் இணைந்து ஆட்சி அமைக்கும் போது தங்களோட கொள்கைகள்ல சிலதை விட்டு கொடுத்து சிலதை ஏத்துக்கிட்டு செயல்படணும். உதாரணமா ஒரு கட்சி விவசாய கடன் தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், இன்னொரு கட்சி இலவச மின்சாரம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். 2 பேரும் சேர்ந்து ஆட்சியை பிடிக்கும்போது பட்ஜெட்ல எதற்கு முன்னுரிமை கொடுப்பது அப்படிங்கிறத விவாதிக்கணும். சரி. இந்த விவாதங்கள் எல்லாம் ரிசார்ட்டுகளுக்குள்ள நடக்குதா அல்லது ஆளுநர் மாளிகைக்குள்ள நடக்குதா அப்படிங்கிறது 2வது விஷயம். ஆனா விவாதங்கள் நடந்தாகணும். 14 நாள் இல்லாம இதை சாதிக்கவே முடியாது. இதை மறுக்கிறத மூலமா நீங்க நடைமுறை அரசியலை முழுமையா நிராகரிக்கிறீங்க. நான் நடைமுறை அரசியலை நிராகரிக்கல. ஆனா நடைமுறை அரசியல் அப்படிங்கிற பேர்ல நடக்கிற சட்டவிரோத செயல்களை அங்கீகரிக்க முடியாதுன்னு சொல்றேன். சுப்ரீம் கோர்ட் ஏன் கர்நாடகா, மகாராஷ்டிரா மாதிரியான பல வழக்குகள்ல ஆளுநர் கொடுத்த 14 நாள் அல்லது 7 நாள் அவகாசத்தை ரத்து செஞ்சுட்டு 48 மணி நேரத்துல வாக்கெடுப்பு நடத்த சொல்லி உத்தரவு போட்டாங்க. ஏன்னா அந்த குறிப்பிட்ட சூழ்நிலைகள்ல அது தேவைப்பட்டுச்சு. இல்ல, அதுக்கு ஒரு பொதுவான காரணம் இருக்கு. ஆளுநர் அப்படிங்கிற பதவி பல நேரங்கள்ல நடுநிலையா செயல்படுறதில்ல அப்படிங்கிற ஒரு கசப்பான உண்மையும் இங்க இருக்கு. மத்தியில ஆட்சியில இருக்கிற கட்சிக்கு சாதகமா ஆளுநர்கள் முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு பல வருஷமா இருக்கு. அது ஒரு அரசியல் குற்றச்சாட்டு. ஆனா அதுல உண்மை இருக்கே. இந்த சூழல்ல ஆளுநருக்கு 14 நாட்கள் அவகாசம் கொடுக்கிற அதிகாரம் இருந்தா அவங்க தங்களுக்கு சாதகமான கட்சிக்கு நேரத்தை கொடுத்துட்டு மற்ற கட்சிகளை புறக்கணிக்க வாய்ப்பிருக்கு. அதனாலதான் முடிவை எடுக்கிற அதிகாரம் ஆளுநரோட தனிப்பட்ட விருப்புகளை சார்ந்து இருக்கக்கூடாது, அது சட்டசபைக்குள்ள வெளிப்படையான வாக்கெடுப்பு மூலமா நடக்கணுங்கிறது தான் என் வாதம். ஆளுநரின் நடுநிலைமை பற்றிய விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யுது, அதை நான் முழுமையா மறுக்கல. ஆனா ஒரு சிஸ்டம் தவறாக பயன்படுத்தப்படலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த சிஸ்டமே தப்புன்னு நாம சொல்ல முடியாது. ஆளுநர் அப்படிங்கிறவர் அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கியிருக்க ஒரு முக்கியமான பொறுப்பு. அவர் மாநிலத்தின் தலைவர். தொங்கு சட்டசபை வரும்போது எந்த கூட்டணிக்கு அதிக எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கு, எந்த கூட்டணி நீடிச்சு நிக்குன்னு பார்த்து அவரை திருப்திப்படுத்தின பிறகுதான் அவர் ஆட்சி அமைக்க அழைப்பார். அப்படி அமைக்கப்பட்ட ஆட்சிகள் வெற்றிகரமா பல வருஷங்கள் நடந்து வரனாலும் இங்க இருக்கு. அதனால 14 நாள் அவகாசம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தாது, மாறாக அது பிரிந்து கிடக்கும் மக்கள் தீர்ப்பை ஒருங்கிணைத்து ஒரு நிலையான அரசை வழங்குவதற்கான பாலமாகவே நான் பார்க்கறேன். ஒரு சிஸ்டம் தொடர்ந்து தவறாக பயன்படுத்தப்படும் போது அந்த சிஸ்டத்தை மாத்தி அமைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம்தான். மக்கள் ஒரு கட்சிக்கு 118 இடங்களை கொடுக்கலன்னா அவங்க எந்த கட்சிக்கும் முழு அதிகாரத்தை கொடுக்க விரும்பலன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சூழல்ல குறுக்கு வழியில பணபலத்தை பயன்படுத்தி ஒரு செயற்கையான மெஜாரிட்டியை உருவாக்குறதுக்கு இந்த கால அவகாசம் பயன்படுது. ஒரு நிலையான அரசாங்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஜனநாயகத்தோட ஆன்மாவை நம்ம அடகு வைக்க முடியாது.
உடனடி நம்பிக்கை வாக்கெடுப்பு தான் மக்களோட வாக்குகளுக்கான உண்மையான மரியாதையை அளிக்கும். ஆக ஆட்சி அமைக்க தேவையான மெஜாரிட்டியை நிரூபிக்கிற இடம் சட்டசபை தான் அப்படிங்கறதுல நமக்குள்ள எந்த முரண்பாடும் இல்ல. 2 பேருமே அதை ஏத்துக்கிறோம். கண்டிப்பா, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அந்த ஃப்ளோர் டெஸ்டுக்கு தயார்படுத்துறதுக்காக ஆளுநர் கொடுக்கிற கால அவகாசம் ஒரு முறையான கூட்டணி அரசை உருவாக்குவதற்கான அவசியமான நேரமா அல்லது எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பா அப்படிங்கிற இடத்துல நம்ம விவாதம் நிக்குது. ஆமா, நிலையான ஆட்சிங்கிற பேர்ல ஊழலை நாம் சட்டப்பூர்வமாக்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட ஆழமான பார்வை. தொங்க சட்டசபையின் போது உருவாகும் அந்த அரசியல் வெற்றிடம் எவ்வளவு சீக்கிரம் நிரப்பப்படுதோ அவ்வளவு சீக்கிரம் ஜனநாயகம் பாதுகாக்கப்படுகிறது. இந்த சிக்கலான அரசியலமைப்பு மற்றும் ஜனநாயக நடைமுறைகளை பல கோணங்கள்ல நாம இன்னைக்கு விவாதிச்சிருக்கோம். இதுல எந்த பக்கம் நியாயம் இருக்கு, எந்த நடைமுறை நம்ம மாநிலத்துக்கும் நாட்டுக்கும் சரியானது அப்படிங்கிறத நேயர்கள் தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான புள்ளி இது. உங்களோட ஆழமான கருத்துக்களுக்கு நன்றி. உங்களுக்கும் என் நன்றி.